ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது இன்று முதல் தானியங்கி முறையில் பட்டா மாறுதல் அமலுக்கு வந்துள்ளது. இது தொடர்பான தமிழக அரசு வெளியிட்டிருக்கக்கூடிய முக்கியமான ஒரு அறிவிப்பு சம்பந்தமான தகவலை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை இறுதி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகான் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய பயனுள்ள வீடியோக்களை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்று முதல் தானியங்கி முறையில் பட்டா மாறுதல் நடைபெறும் அப்படின்றது தமிழக அரசு கொண்டு வந்த ஒரு சூப்பரான அமலான திட்டம். ஸோ இந்த திட்டத்தின் மூலமா இனி பட்டா வாங்குறது ரொம்ப ஈஸியான விஷயமா இருக்கும். காலம் முழுவதும் கஷ்டப்பட்டு காசு சேர்த்து இடம் வாங்கி போட்டிருப்பவர்கள் பலரும் அந்த இடத்திற்கு பட்டா வாங்குவதற்காக மாத கணக்கில் மனு கொடுக்கிறார்கள். இன்னும் சிலர் வருடங்களை கடந்தும் வாங்கிய இடத்திற்கு பட்டா வாங்க முடியாமல் நிலத்தையே பறிகொடுத்த அவல நிலைகள் எல்லாம் அரங்கேறி வருகிறது. இனி பட்டா வாங்குவது ரொம்ப ஈஸி. இன்று முதல் இந்த புதிய திட்டம் நடைமுறைக்கு வருது. தமிழகத்தில் பத்திரப்பதிவு துறையில் பல்வேறு அதிரடி மாற்றங்கள் செய்யப்பட்டு வருகின்றன. ஆன்லைன் மூலம் பட்டா பெறும் முறை நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளது. இதற்காக பல்வேறு வகையான சீர்திருத்தங்களை தமிழக அரசு செய்து வருது. இந்த நிலையில் இன்று ஜூன் 15ஆம் தேதி முதல் தானியங்கி முறையில் பட்டா பெயர் மாற்றம் செய்யும் திட்டம் முழுமையாக செயல்படுத்தப்படும் என வருவாய்த்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இந்த திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டால் பொதுமக்களுக்கு பட்டா மாறுதல் குறித்த தகவல்கள் கிரயம் கொடுப்பவருக்கும் கிரயம் பெறுபவருக்கும் SMS மூலம் அனுப்பி வைக்கப்படும். பத்திரப்பதிவுத்துறையில் பதிவு செய்யும்போது விவரங்களின் அடிப்படையில் தான் தானியங்கி முறையில் ஆன்லைன் பட்டா மாறுதல் நடைபெற இருக்கிறது. இதனால் ஒரு வாரத்திற்குள் சம்பந்தப்பட்ட நபருக்கு பட்டா கிடைத்துவிடும் எனவும் தகவல் வெளியாகியுள்ளன. புதிய நடைமுறையின்படி வாங்கப்படும் சொத்தின் ஆவணங்கள் அனைத்தும் சரியாக இருப்பின் இது குறித்த தகவல்கள் அனைத்துமே பதிவுத்துறையோ வருவாய்த்துறைக்கு தெரிவித்துவிடும். பதிவுத்துறை அளிக்கும் தகவலின்படி பட்டா வழங்கப்பட்டு வருது. பதிவுத்துறை தலைவரின் அறிவுரையின்படி 100% தானியங்கி முறையில் பட்டா பெயர் மாற்றம் செய்ய இன்று ஜூன் 15ஆம் தேதி முதல் இலக்கு நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. பத்திரப்பதிவுக்கு பின்பு ஆன்லைனில் மேற்கொள்ளப்படும் பட்டா மாறுதல் தொடர்பான அனைத்து தகவலும் சம்பந்தப்பட்ட நில அலுவலர்கள், கிராம நிர்வாக அலுவலர்களிடமிருந்து SMS மூலம் கிரயம் கொடுப்பவர் பெறுபவர் இருவருக்கும் தெரிவிக்கப்படும் எனவும் வருவாய்த்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். ஸோ இந்த அறிவு பார்த்தீங்கன்னாக்கா இன்று முதல் தானியங்கி முறையில் பட்டா மாறுதல் அமலுக்கு வருது. ஸோ நீங்கள் இன்றைக்கி ஒரு நிலத்தை கிரயம் பண்ண போகிறீங்க, இல்லை வாங்க போகிறீங்க, இல்லை விற்க போகிறீங்க அப்படின்னாக்கா பட்டா ஆட்டோமேட்டிக்காக ஒரு வாரத்துக்குள்ளே மாறிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த பட்டா மாறுதல் பார்த்தீங்கன்னாக்கா சம்மந்தப்பட்டவங்களுக்கு SMS மூலமாக தெரிவிக்கப்படும் சொல்லியிருக்காங்க. ஸோ ஜூன் 15ஆம் தேதி முதல் இந்த திட்டம் அமலுக்கு வருது. மக்களுக்கு மிகுந்த ஒரு மகிழ்ச்சியான ஒரு திட்டமாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நிறைய பேர் நிலம் வாங்கி இன்னமும் பட்டா மாறுதலுக்காக காத்திருக்காங்க. அவங்களுக்குலாம் மகிழ்ச்சியான ஒரு அறிவிப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த அறிவிப்பு சம்பந்தமான உங்களுடைய கருத்துக்களை இந்த வீடியோ கீழே கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க. மறக்காமல் இந்த வீடியோவை நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இதுபோல் பயனுள்ள வீடியோக்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்கணுன்னாக்கா நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு வீடியோ சந்திக்கலாம். அதுவரை மனிதர்கள் மதிப்போம், மனிதர்களை காப்போம். நன்றி.